பிரியாணியோடு தொட்டு சாப்பிட ஒரு டேஸ்டியான ரைத்தா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஆக்சுவலாக கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆக்சுவலாக கொஞ்சம் பழுத்து போயிருந்த காரணத்தினால பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஸோ பச்சை மிளகா மட்டும்தான் மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக காரமாக இருக்கும். ரைத்தா வந்து நம்ம நார்மலாக பிரியாணியோடு தொட்டு சாப்பிடாம இந்த சப்பாத்தி, அதுக்கப்புறம் பராத்தா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட கூட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இதில் வெங்காயத்தோடு சேர்த்து பொடி பொடியாக நறுக்கிற தக்காளி கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரைத்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.